இந்த வருடம் 2026 25 முடிஞ்சு நம்ம 26ல காலடி எடுத்து வைக்கிறோம். அந்த முதல் நாளன்று நம்ம கண் விழிக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னா என்ன பொருள்ல சொல்லிட்டு ஸோ உண்மை என்ன அப்படின்னா இந்த புத்தாண்டுக்கு அப்படிங்கிறது பெருசாக பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பஞ்சாங்க குறிப்புப்படி அந்த கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு யூனிக் இயர் அப்படிங்கிறது. இந்த 2026 எனக்கு எல்லாமே நல்லதாக இருக்குன்னா கார்த்தால கண் விழிக்கும் பொழுது ஒரு நல்ல சாமி படம் வச்சுக்கோங்க பூஜை ரூமில். நல்ல அந்த சாமி படத்துக்கு முதல் நாள் நைட்டே உங்களுக்கு என்ன மாலை போடுறதா புஷ்பம் போடுறதா எல்லாமே மங்களகரமான பொருட்கள் தான். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வைங்க. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். நீங்கள் சொல்கிற மாதிரி விஷு கனி காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்திரையில் தான் இதை பண்ணுவோம். இருந்தாலும் கேலண்டர் படி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றது ஜனவரி 1 இல்லையா? ஸோ அன்றைய தினமும் நம்ம இதை செய்கிறோம்னா நமக்கு அந்த வருஷம் வந்து இது வந்து நம்ம திருப்திக்காக செய்யறது திருப்தி. இது வந்து நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. பட் ஒரு சென்டிமெண்ட், ஒரு வருஷம் ஆரம்பம் ஃபஸ்ட்டு டே. ஸோ இது எல்லா நாளும் நமக்கு நல்ல நாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள நிரப்புவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம். ஸோ எல்லோ ரெட்டு ஒயிட்டு 3 கலரும் சாமி ரூமில் போட்டுருங்க. வாசலில் போடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் என்னுடைய ஆசீர்வாதம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நிறைய வீடுகளில் நீங்கள் வந்து வரன் பார்த்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கவலைப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ஹாப்பி நியூ இயர் மேம். விஷிங் யூ த சேம். அண்ட் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ மேம். இன்னைக்கு வந்து நியூ இயர்க்கான பதிவு தான், அதனால நியூ இயர் விஷோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வருடம் 2026 25 முடிஞ்சு நம்ம 26ல காலடி எடுத்து வைக்கிறோம். அந்த முதல் நாளன்று நம்ம கண் விழிக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னா என்ன பொருளில் கண் விழிக்கலாம் மேம்? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ இந்த 2026 யூடியூப்பை திறந்தீங்கன்னா ஜோசியம் தெரியுதோ இல்லையோ, அண்ட் எல்லா சேனல்லையும் ஜோதிடர்கள் ஒரு ரவுண்ட் டேபிள் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து கூடி கூடி எல்லாருமே வந்து ஒன்று சொல்கிறாங்க. அண்ட் சொல்லிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெஞ்சுது, எங்கேயாவது ஒரு இடத்துல வெள்ளம் வந்ததுன்னா அன்றே கணித்தார் அப்படின்னு அதை வேற போட்டுக்கிறாங்க. ஸோ ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜோசியரும் கணிக்கிறதே கிடையாது. இது வந்து பஞ்சாங்கத்தில் வர்றது தான். அண்டு இந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரெடிக்ஷனே ஃபஸ்ட்டு கிடையாது. ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிரகங்கள், இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இதை ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நம்மளுடைய தமிழ் மரபுப்படியோ அல்லது ஜோதிட கணக்குப்படியோ பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி பலன் தான். ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மாறுறார் இல்லையா, இந்த வருஷம் ஜனவரி 15. ஸோ தை மாதம் 1ஆம் தேதி சூரியன் மகரத்துக்கு போகிறது. அதே போல் சித்திரை 1ஆம் தேதி சூரியன் மேஷத்துக்கு போகிறது. இதை வைத்து தான் பலன்கள் ஒரு வருடத்திற்கு சொல்ல முடியுமே தவிர இந்த 1/1/2026க்கு பலன்கள் அப்படின்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு தான். ஆனால் யூடியூபுக்கு கண்டென்ட் வேணும், வந்து இது இத்தனை இதில் பெருமையாக வர சொல்லியிருப்பாங்க, இது இத்தனை கண்டென்ட், இது இத்தனை வியூஸ் எனக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மை என்ன அப்படின்னா இந்த புத்தாண்டுக்கு அப்படிங்கிறது பெருசாக பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பஞ்சாங்க குறிப்புப்படி அந்த கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு யூனிக் இயர் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு வருடமாக இருக்கும் இந்த 2026. ரெண்டாவது வந்து இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம், ஜூலை மாதம், நவம்பர் மாதம், இந்த 3 மாதமுமே
மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். ஸோ ஒரு பதட்ட நிலை கண்டிப்பாக வரும். சைனாவில் வார் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வார் அப்படிங்கிறத விட இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இங்கே நடந்தது பார்த்திங்களா, இதே மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் சைனாவில் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். அது ஏப்ரல்லையோ அல்லது ஜூலைலேயோ நவம்பர்லேயோ கண்டிப்பாக வரலாம். ஏன்னா குரு வந்து 3 ராசிகளில் இந்த வருஷமாக சஞ்சாரம் பண்ணுறார். ஸோ உலகத்தில் வந்து இந்த வருடம் மக்கள் வந்து பயந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னா கொஞ்சம் அதற்கான இதுவும் கிரக நிலைகளில் வரத்தான் செய்யும். ரெண்டாவது வந்து நிறைய பெண் குழந்தைகள் பிறக்கும் இந்த 2026. மூன்றாவதாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா நன்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கம் விலை அதிகமாக அதிகரித்தாலும் இந்த 2026 இந்திய பொருளாதாரம் வந்து ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும். நான் எல்லா பலனையும் இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல, மகர சங்கராந்தி பலனில் மற்றதெல்லாம் சொல்கிறேன். ரொம்ப சூப்பர் மேம். 2026 என்னென்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி அழகாக சொன்னீங்க. அந்த ஃபஸ்ட்டு டே 2026 எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த தாட்டோட நம்ம கண் விழிக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னா என்னென்னலாம் மேம்? பொதுவாக விஷுக்கு தானே அதெல்லாம் பண்ணுவா இல்லையா? விஷுவில் வந்து எல்லா கனிகளும் வைப்பாங்க. அப்புறம் நான் வந்து இது நானாக சொல்கிறது தான், இது சாஸ்திரத்துல எல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த 2026 எனக்கு எல்லாமே நல்லதாக இருக்குன்னா கார்த்தால கண் விழிக்கும் பொழுது ஒரு நல்ல சாமி படம் வச்சுக்கோங்க பூஜை ரூமில். நல்ல அந்த சாமி படத்துக்கு முதல் நாள் நைட்டே உங்களுக்கு என்ன மாலை போடுறதா புஷ்பம் போடுறதா எல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு நம்ம அந்த பார்க்கும்பொழுது சாமி ரூமை திறந்து நம்ம பார்க்கும்பொழுது நல்ல கனிகள் இருக்க வேண்டும். அதில் முக்கனி வச்சா ரொம்ப விசேஷம். மா பலா வாழை, இது வந்து முக்கனின்னு சொல்கிறது. ரெண்டாவது வந்து ஒரு நம்ம வீட்டில் எப்பொழுதுமே அங்கே எங்கேன்னு சில்லறை எல்லாம் இறஞ்சி கிடக்கும், அதனால் நிறைய காசு வைங்க. புது நோட்டு வைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா 100 ரூபா நோட்டோ 50 ரூபா நோட்டோ 200 ரூபா நோட்டோ எது இருக்கோ அந்த நோட்டு கத்தை அந்த சில்லறை மேலே அந்த நோட்டு கத்தை வைங்க. ஏதாவது ஒரு நகை, ஒரு மோதிரமோ அல்லது ஒரு நெக்லஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வைங்க. உங்கள் வீட்டில் சாமி விக்கிரகம்லாம் இருந்ததுன்னா சுவாமிக்கு நல்லா நகை போட்டு அலங்காரம் பண்ணுங்கள். இது தங்கம் தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் தங்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதோ ஒன்று ஒரு வந்து வெள்ளியில் வைக்கிறீங்களோ அல்லது வந்து நீங்கள் போட்டுக்கிற ஆபரணம் வைக்கிறீங்களோ இல்லை புதுசாக இருக்கிறத வைக்கிறீங்களோ. அண்டு வந்து அன்றைய நாளில் ஒரு புது வஸ்திரம் வந்து நம்ம உடுத்திக்கிறது நல்லது. ஒரு முதல் நாள் நம்ம ஒரு வஸ்திரம் உடுத்திக்கிறோம், ஒரு புதுசு கட்டிக்கிறோன்னா வருஷம் ஃபுல்லாக புதுசு கட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு புத்தாடை வைக்கலாம். அண்ட் இனிப்பு வகைகள் கண்டிப்பாக வைங்க. இதெல்லாம் முதல் நாள் நைட்டே நீங்கள் வச்சுட்டு வெத்தலை பாக்கு வந்து எப்படி வைக்கணும்னா முழு பாக்காக இருக்கணும், உடைக்கக்கூடாது. வெத்தலை பாக்கு மஞ்சள் பழம் காயினு அந்த ரூபா நோட்டு, அப்புறம் அது மேலே ஏதாவது ஒரு உலோகம் தங்கமோ வெள்ளியோ இந்த உலோகம், மலர்கள் வாசனை மலர்கள் இதெல்லாம் வைத்து குத்துவிளக்கேற்றி ஊதுபத்தி காமிச்சு சாம்பிராணி போட்டு சும்மா கமன்னு சாமி ரூமை வந்து காலையில் வைங்க. இதெல்லாமே மங்களகரமான பொருட்கள் தான், அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வைங்க. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். நீங்கள் சொல்கிற மாதிரி விஷு கனி காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்திரையில் தான் இதை பண்ணுவோம். இருந்தாலும் கேலண்டர் படி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றது ஜனவரி 1 இல்லையா? ஸோ அன்றைய தினமும் நம்ம இதை செய்கிறோம்னா நமக்கு அந்த வருஷம் வந்து இது வந்து நம்ம திருப்திக்காக செய்யறது, மன திருப்தி. இது வந்து நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. பட் ஒரு சென்டிமெண்ட், ஒரு வருஷம் ஆரம்பம் ஃபஸ்ட்டு டே. ஸோ இது எல்லா நாளும் நமக்கு நல்ல நாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலாம். சூப்பர் மேம். மேம் கோலம் அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். என்ன கோலம் வந்து நம்ம பூஜை அறையில் போடணும், என்ன கோலம் வாசலில் போடலாம்? நீங்கள் வந்து பூஜை ரூமில் போடுறது வந்து ஹிருதய கமலம் போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு ஒரு கோலம் போடுவா தெரியுமா, அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்ரீசக்கர கோலம். இல்லைன்னா ஹிருதய கமலம் போடலாம். போட தெரியாதவங்க ஒரு தாமரைப்பூ போடுங்க சாமிக்கிட்ட, ஏன்னா தாமரைப்பூ வந்து மகாலட்சுமி. ஸோ நீங்கள் வந்துட்டு அரிசி மாவில் தாமரை வரைஞ்சிட்டு அந்த உள்ள நிரப்புவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம், ஸோ எல்லோ ரெட்டு ஒயிட்டு 3 கலரும் சாமி ரூமில் போட்டுருங்க. வாசலில் போடுற கோலம் வந்து ஒரு நல்ல படிக்கோலம் போடலாம். இப்போ படிக்கோலம் அப்படிங்கிறது நிறையா பிராமின்ஸ்க்கு தெரியும். ஐயர் கோலம் தனி ஐயங்கார் கோலம் தனி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ படிக்கோலம் போடுங்க, அது ரொம்ப விசேஷம். நடுவில் காவி வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மற்றவங்க வந்து உங்களுக்கு என்ன வந்து ஒரு பெரிய புள்ளி கோலத்தில்
தேர் போட்டாலும் சரி, இல்லை மயில் போட்டாலும் சரி, இது மாதிரி நல்ல ஒரு ஆஸ்பீஷியஸாக நம்ம இருக்கக்கூடிய சில கோலங்களை நீங்கள் போடலாம். சூப்பர் மேம். இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான புத்தாண்டா எல்லாருக்கும் அமையணும். இந்த பதிவை பார்த்து நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாரும் நிச்சயமா செஞ்சுட்டேன்னு கமெண்ட்லயும் போடணும். அப்பதான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? ஆமா, இல்லை நிறைய பேர் போடுறாங்க. போடுறாங்க. ஆமாம் போடுறாங்க. பட் அதாவது போட்டுட்டு நான் இதை வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் மனசு விட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் என்னுடைய ஆசீர்வாதம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நிறைய வீடுகளில் நீங்கள் வந்து வரன் பார்த்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கவலைப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் இந்த புத்தாண்டில் நான் தனிப்பட்டு, நான் இந்த புத்தாண்டு இங்கே இல்லை, சென்னையில் இல்லை. ஸோ நான் வந்து காமாக்கியா போகிறேன். அதனால் கண்டிப்பாக நான் காமாக்கியாவில் சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய ஆன்மீக பரிகார சேனலுக்கு யாரெல்லாம் என்ன நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்ன ஒரு குருவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ, உங்கள் எல்லாருக்கும் காமாக்கியா தேவியினுடைய அருள் கண்டிப்பாக இருக்கணும். இதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க இல்லைங்களா ஸ்ரீவித்யா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இன்னும் ஸ்ரீவித்யா மேலும் மேலும் அவளுடைய ஆன்மீக பரிகார சேனல் நல்லா இருக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே வெற்றி அடையணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். மக்கள் எல்லாருக்கும் இன்னொரு முறை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் மேம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் மேம். கண்டிப்பாக. தேங்க்யூ.